28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள். மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான தேசிய கலந்தாய்வு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வரக்கூடிய 4ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டும் இல்லாமல் தமிழக அரசு நடத்தக்கூடிய மாநில இடங்களுக்கான கலந்தாய்வு 13ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய கலந்தாய்வு அப்புறம் மாநில கலந்தாய்வு அட்டவணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அகில இந்திய ஒதுக்கீட்டில் 3 கட்டங்களாக கலந்தாய்வு நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் முதற்கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் 13 ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 2ஆம் கட்ட கலந்தாய்வு தமிழகத்தில் ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும், தொடர்ந்து 3ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 16 செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இந்த அகில இந்திய அளவில் சுமார் 60,000 மருத்துவ இடங்களை மத்திய அரசு இதன் மூலமா நிரப்ப இருக்கிறது. சுமார் 13,000 இடங்களை தமிழக அரசு நிரப்ப இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் 7.5 விழுக்காடுல 600 இடங்கள் வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வருணன். நடப்பு கல்வியாண்டுல எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் அந்த ஷெட்யூல்லாம் கவுன்சிலிங் அட்டவணை எல்லாம் எப்போ வரும்னு மாணவர்கள் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதற்கான அறிவிப்பு இன்னைக்கு சற்று முன்னாடி வெளியாகி இருக்கு. ஆல் இந்தியா அந்த கவுன்சிலிங், அதே மாதிரி தமிழ்நாடு அளவுல கூடிய கவுன்சிலிங் அந்த அட்டவணை எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம்னா தேசிய அளவுல அந்த அகில இந்திய ஒதுக்கீட்டுல 15 விழுக்காடு இடங்கள் நம்ம கொடுக்கிறோம். மீதி இருக்கக்கூடிய 85 விழுக்காடு இடங்களை நம்ம மாநில கலந்தாய்வு மூலமா நிரப்புறோம். அந்த அடிப்படையில அந்த அகில இந்திய ஒதுக்கீட்டு கலந்தாய்வு எப்ப நடக்கும்? முதல் சுற்று அப்படின்னா வரக்கூடிய 4ஆம் தேதி துவங்கி 17ஆம் தேதிக்கு வரைக்கும் இணைய வழியில நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல சீட் எல்லாம் எடுக்கக்கூடிய மாணவர்கள் 22ஆம் தேதிக்குள்ள அந்தந்த கல்லூரிகள்ல சேரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. செகண்ட் ஃபேஸ் 2ஆம் கட்ட கலந்தாய்வு வர 24ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நடைபெறும் அப்படின்னும், இதுல இடங்களை எடுக்கக்கூடிய மாணவர்கள் செப்டம்பர் 8ஆம் தேதிக்குள்ள கல்லூரிகள்ல சேரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 10ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை நடக்கும் அப்படின்னும், இதுல கல்லூரிகளை தேர்வு செய்யக்கூடிய மாணவர்கள் செப்டம்பர் வெளியிடப்பட்டிருக்கு. இது 3 கட்ட கலந்தாய்வு. ஆல் இந்தியா கோட்டாவுக்கு இது பொருந்தும். தமிழ்நாடு அளவில் நடக்கக்கூடிய அந்த 85 விழுக்காடு இடங்களுக்கான அந்த கலந்தாய்வு, முதல் கட்ட கலந்தாய்வுங்கிறது வரக்கூடிய 11ஆம் தேதி துவங்கி 22ஆம் தேதி வரை முதல் கட்ட கலந்தாய்வு நடக்குது. இதுல இடங்களை எடுக்கக்கூடிய மாணவர்கள் 28ஆம் தேதிக்குள்ள கல்லூரிகள்ல சேரணும். 2ஆம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் 31 தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடக்குது. செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள்ள கல்லூரிகள்ல சேரணும். 3ஆம் கட்ட கலந்தாய்வு செப்டம்பர் 16ஆம் தேதி 26ஆம் தேதி வரை நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 3ஆம் கட்ட கலந்தாய்வுல இடங்கள் எடுக்கக்கூடிய மாணவர்கள் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள்ள கல்லூரிகள்ல சேரணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆல் இந்தியா லெவல்ல பார்த்தோம்னா அந்த கோட்டாவில சுமார் 60,000 மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை மத்திய அரசு நிரப்ப இருக்கிறது. தமிழகத்துல மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அரசு கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய இடங்கள், தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், அதே போன்று நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அப்படின்னு சுமார் ஒரு 13,000 இடங்கள் இந்த ஆண்டு கல்லூரிகள்ல மாணவர்கள் அனைவரும் நிரப்பப்பட இருக்கிறாங்க. இதுல 7.5 விழுக்காடு அரசு பள்ளிகள்ல படித்த மாணவர்களுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 600 இடங்கள் வரை எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ல அவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கிறது. தமிழகத்துல கிட்டத்தட்ட 72,000 பேர் விண்ணப்பங்களை கொடுத்து அதுக்கான ஸ்க்ரூட்னி ஒர்க் எல்லாம் நடந்துட்டு வருது. விரைவில் ஒரு சில தினங்கள்ல தகுதியான விண்ணப்பங்கள் விவரங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு அதை தொடர்ந்து இந்த கலந்தாய்வு பணிகள் எல்லாம் தொடர்ச்சியா நடைபெற இருக்கிறது. வருணன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சங்கரன். 28 கிராம் தங்கம் வெல்லும் பொன்னான வாய்ப்பு. ஸ்கேன் பண்ணி ஜிடிஎன் டாஸ்க் முடியுங்க. அதிர்ஷ்டசாலியாக 28 கிராம் தங்கத்தை வெல்லுங்கள்.